ஏற்கனவே நான் சொன்னபடி புலிக்கு பயணம் தான் தம் மேலே பட்டுக்கணுவான். எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு. வல்ட்டி பழனிசாமி டெய்லி ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. திமுக மக்களை நம்பாமல் கூட்டணியை நம்பி தேர்தலில் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். போயிடுச்சு, அங்கே போயிட்டு திருப்பி அது ஒண்டி தான் போட போகிறேன். இப்போ கேட்குற கேள்வி வேண்டி தான் பதில் சொல்லு. திமுக மக்களை நம்பலாம் கூட்டணி நம்பி தான் தேர்தல் சந்திக்க போகிறாங்க. ஆனால் அதிமுக வந்து மக்களை நம்பி உள்ளதுன்னு எடப்பாடி பண்ணிட்டாங்க. நாங்கள் யாரையாவது வான்னு கூப்பிட்டு இருக்கிறோமா? இல்லை அவங்க கூட்டணியில் இருக்க யாரையாவது விமர்சனம் பண்ணுறோமா? எடப்பாடி மைக்கு பிடிச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுறது, விடுதலை சக்தியை வான்றது, நீ வான்னு தேடி தேடி கூப்பிடுறது. ஏற்கனவே நான் சொன்னபடி புலிக்கு பயணம் தான் தம் மேலே பட்டுக்கணுவான். எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு. வல்ட்டி பழனிசாமி டெய்லி ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை பொறுத்தளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியில் தயாராக இருக்கின்றார்கள். மாற்றம் வரும் நிச்சயமாக. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொடங்கட்டும். அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சா கூட எவ்வளோ உயரத்தில் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்துத்தான் ஆக வேண்டும். ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது. அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்களின் பக்கம் இருக்கின்றது. நிச்சயம் வென்று காட்டுவோம். மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2வது முறையாக ஆட்சி அமைத்தார். இதுக்கு மேலேயே போட போறீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.